திருவடியை வைத்து அழுத்தி ஊன்றிய நிலையிலும் அருளும் திறம் தன் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு. அந்தந்த நிலையில் பக்குவமடைந்த உயிர்களை அருளக்கூடிய திறம் அவர் ஒருவருக்கு மட்டுமே உண்டு என்பதை காட்டித்தரும் விதமாக உமாதேவியாருக்கே உரித்தான அருளுக்கே உரித்தான இடது பாகத்திலே இடது திருவடியை தூக்கி வீசி ஆடிய நிலையிலே ஒரு காட்சியை தந்தார். 8 திசைக்கும் தானே அருள் தருவதை ஜடையில் இருந்த 8 ஜடை பாகங்களும் திசைக்கு ஒன்றாக சுத்தி சுத்தி வர 9வது கற்றை மேலே முடித்துக் கொண்டார். அதிலே ஊமத்தம் பூவென்ன, எருக்கம் பூவென்ன, பிறை சந்திரன் என்ன, கங்கை என்ன அத்தனையும் தரித்து அலங்காரமாக சர்வாலங்கார பூஷிதர் இல்ல இல்ல திருமேனி முழுக்க பஸ்மதாரணம் செய்து கொண்டிருந்தார். அந்த அலங்காரத்திற்கே தோற்று போனோம் ஆதிசேஷா. அப்படி ஒரு அலங்காரத்தோடு பூத்த அந்த முறுவல் எந்த நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன்னு காட்டிக் கொடுப்பதற்கு அந்த திருவடியை பார்ப்பதா, அபயம்னு சொன்ன அந்த திருக்கையை பார்ப்பதா, சிரித்து இருக்கக்கூடிய அந்த சிரிப்பை பார்ப்பதா, ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் அளவிலே நான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு காட்டிக் கொடுக்க அவயவங்கள் தோறும் அழகிற்கு இலக்கணமாய் காட்சி தந்தார். அழகி அருகிலேயே அம்பிகை சிவாகம வல்லியாக சிவகாம சுந்தரியாக நின்ற நிலை ஆதிசேஷா. இதை நினைக்குந்தோறும் இன்பம் பெருகும்.